பர்ஃபெக்ட் டேஸ்டி சாம்பார் வீட்ல ஈஸியா பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் சிம்பிள் சவுத் இந்தியன் சாம்பார் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இது இட்லி, ரைஸ், தோசை எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக். ஹோம்மேட் டேஸ்டி சாம்பார் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி ஊத்தி 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ரிமூவ் பண்ணிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம், கூடவே ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், கூட மீடியம் சைஸ் தக்காளி, இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இங்கே கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைத்தண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சாம்பார் குக் ஆகட்டுங்க. மீன்வைல் உங்களுக்கு இது போல் டெய்லி சிம்பிள் கிச்சன் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனல் ஆன எழிலியல் மாமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஈஸி குக்கிங் ஸ்டெப்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் டேஸ்டி ஹோம்மேட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், பார்த்தீங்களா, ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in my next video. Thanks for watching. Bye bye.